சிவா சிவா, குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் டி. விட்டுட்டு போன உன் பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்ட. எங்க இன்னொரு தேங்க்ஸ் சொல்லி பார்க்கலாம். எதுக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம்? அகஸ்தியர் கோயில்ல துர்கை அம்மனுக்கு 108 சுத்து சுத்துறதா வேண்டிக்கிட்டேன். வர்ற அவசரத்துல மறந்துட்டேன்டி. 108 சுத்து சுத்துறேன் எதுக்காக வேண்டிக்கிட்ட? கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வர்ற அவசரத்துல நீ மறந்துட்ட. ஆனா உனக்காக கால் வலிக்க அந்த 108 சுத்தையும் நானே சுத்திருக்கேன். அதுக்காக உன்னோட செலவுல எனக்கு ஒரு ஓசி காஃபி வாங்கி கொடுக்கணும். ஓகே? காஃபி வாங்கி கொடுத்து உன் கடன் தீராதடி. என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து உனக்கு கிடைக்க வேண்டிய வேலைய உனக்கு பதிலா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு பதிலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கேன். எனக்கு பதிலா பஸ் பாஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு பதிலா சரி போதும் நிறுத்துக்கா. உனக்கு பதிலான்னு கடைசியில உன் கல்யாணத்தன்னைக்கு உனக்கு பதிலா என்ன தாலி கட்டிக்க சொல்ல போற? ரொம்ப ஆசை உனக்கு. எனக்கு பதிலா நீ தாலி கட்டிக்கிட்டா அப்புறம் நான் காலம் பூரா இப்படியே இருக்கிறது. அங்க என்ன சத்தம்? வந்ததே லேட்டு. ரோடோடன் பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. நாங்க டிவில இருந்து வந்திருக்கோம். நல்ல மனைவியே திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். இன்னாமா கேள்வி இது? அமையிற புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா. இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டிய. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க டிவில இருந்து வரோம். நல்ல மனைவியே திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுங்களேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் எப்படி சொல்றது? பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியா எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, அத சொல்லுங்க. கற்பனையா சொல்றதை விட நான் படிச்ச இலக்கியத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். ஒரு காட்டுல அமையிற புருஷன் பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா. இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டிய. சார், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இந்த பொண்ணு தான் சார் பஸ்ல டிக்கெட் வாங்காம வந்து சார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். டிவில பேசு சார். டிவில பேசு சார். நான் மட்டும் என்ன ரேடியோல பேசுறியா பாக்குறேன்னு சொன்னேன். டிவில பேசுறேனே பாக்குறேன். பொறுமையா இருயா, ரெண்டு பேரும் பாப்போம் கேப்போம். மறக்கங்க சார். ஒரு காட்டுல 2 மான் தாகத்தோட அலைஞ்சிட்டு இருந்ததா. ரொம்ப தூரத்துல ஒரு குட்டைய பார்த்ததா. அந்த குட்டையில இருந்த தண்ணி ஒரு மானோட தாகத்தை கூட தீர்க்க முடியாத அளவுக்கு கம்மியா இருந்ததா. ஆண்மான் பெண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. பெண்மான் ஆண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. இப்படி யாருக்கு யார் விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம 2 மானும் சேர்ந்து குட்டையில வாய வச்சுதான். ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட குட்டையில இருந்த தண்ணி அப்படியே இருந்துச்சான். அதாவது பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும் தண்ணிய குடிக்காமலே இருந்துச்சான். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும். குறிப்பா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்ல மனைவியா தேட முடியும்னு நான் நம்புறேன். வெரி குட். நீங்க சொல்ற இந்த பதில பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் அது ஒண்ணு இல்ல. நான் டிவி உணர்ச்சிவசப்பட்டு ரசிச்சு பார்த்து நீங்க போங்க வேலை பாருங்க. போடா. வர வழியில வேணா கீழ் பக்கத்துல இறக்கி விட்டு போவா. அடிங்க போடா. கீழ் பக்கத்துல இறக்கி விடுறானா. சார், அந்த பொண்ணு பேசுனது கேட்டீங்களா? நல்ல மனைவியா திகழ்வது எப்படின்னு எவ்வளவு பிரமாதமா பேசினா பாத்தீங்களா சார்? அந்த பொண்ணு மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா எப்படி சார் இருக்கும்? அசிங்கமா இருக்கும். ஏன் சார்? பின்னே நல்லா தான் பேசுது. ஆனா உடம்ப பாரு பப்ளி மேஸ் மாதிரி குண்டா இல்ல சார். குண்டா இருக்கிற செல்லுடைய உடல் வாகு சார். முகத்தை பாருங்க சார். எவ்வளவு அம்சமா எவ்வளவு லட்சுமிகரமா வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சார். நான் என்ன சார் சினிமால சார் நடிக்க விட போறேன்? இந்த பொண்ணு மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா அது போன ஜென்மத்துல நான் செஞ்ச நல்ல மனைவியாக திகழ்வது எப்படி? சதா கனவு உலகத்திலே இருக்காதியா. நாளைக்கு என்ன நடக்க போறது முதல்ல. For more updates on movies, gossips, and to watch full movies and exclusive comedy, click on subscribe now.